வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கணக்கில் வராத 19 துப்பாக்கிகள். டக்ளஸிடம் விசாரணைகள் ஆரம்பம். ஜனவரி 9 வரை விளக்கமறியல் நீடிப்பு. சமஷ்டி கட்சியினரான நாங்கள் அது குறித்து பேசாமல் விடுவோமா? தமிழரசின் சிவஞானம் கேள்வி. ஊடக சுதந்திரத்தை முடக்கினால் மக்களை வீதிக்கு இறக்குவோம். ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. இந்தியாவின் உதவி நிதியை கையாள்வதற்கு கூட்டுக்குழு. அத்தியாவசிய சேவை பிரகடனம். மருந்து மாபியாவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சஜித். நாட்டின் ஒருமைப்பாட்டை அரசு சீர்குலைக்க கூடாது. EPRLF கட்சி தெரிவிப்பு. இடைத்தங்கள் முகாம்களிலிருந்து மக்கள் பலவந்தமாக வெளியேற்றம். லக்ஷ்மன் கிரியல்ல குற்றச்சாட்டு. சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை இலங்கை தமிழரசு கட்சி கைவிடாது. ஸ்ரீநாத் எம்பி தெரிவிப்பு. பிரச்சனையல்ல, தீர்வே முக்கியம். பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்தாகும். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம். நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார உறுதி. அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு ஜனநாயகத்துக்கு கடும் அச்சுறுத்தல். முன்னிலை சோசலிச கட்சி கடும் கண்டனம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியே சமஷ்டி கட்சிதான். ஆகவே நாங்கள் சமஷ்டியை பற்றி பேசாமல் விடுவோமா? இப்படி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம். நேற்றைய தினம் நல்லூரில் அமைந்துள்ள அவரின் பணிமனையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த போது சமஷ்டி தீர்வு குறித்து வலியுறுத்தினேன். அத்துடன் இந்த சந்திப்பில் அமைச்சரிடம் மனு கையளிக்கப்படவில்லை எனவும் உயர்ஸ்தானிகளிடமே அது கையளிக்கப்பட்டதாகவும் கஜேந்திரகுமார் தெரிவித்திருந்தார். இவ்வாறான சந்திப்புகளில் அமைச்சர் மனுவை கையேற்பதில்லை என்ற இந்திய உயர்ஸ்தானி காரியாலயத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் கையளிக்கப்பட்டது. சந்திப்பின் அடிப்படை நோக்கம் தேவையற்ற கால தாமதமாகியுள்ள மாகாண சபைகள் தேர்தலை நடத்த இலங்கை அரசாங்கத்துக்கு இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்பதே. மாகாண சபைகள் தேர்தலை நடத்த நானும் ஏனையவர்களும் வலியுறுத்தினோம். சமஷ்டியை பற்றி நாங்கள் பேசவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தமை ஆச்சரியம் அளிக்கிறது. கலந்துரையாடலை ஆரம்பித்தது நானே. கலந்துரையாடலில் இறுதியில் சமஷ்டி பற்றி பேசினோம். பல விடயங்களை பேசினோம். சந்திப்பு முடிகிற தருணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நாங்கள் முன்வைத்த கடிதத்தின் நோக்கத்தினை மீண்டும் ஜெய்சங்கருக்கு தெளிவுபடுத்தினோம். சர்வதேச ரீதியில் எமது இலக்கை அடைவதற்கான ஆதரவு தேவை. இந்தியா இதற்கு உதவ வேண்டுமென சந்திப்பில் சொன்னோம். நான் சொன்னது பொய்யென்றால் இந்தியா மறுதளிக்கும். ராஜதந்திரிகள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல மாட்டார்கள். செயலிலேயே அதை செய்வார்கள். நாங்கள் சமஷ்டி கட்சி. ஆகவே சமஷ்டியை பற்றி பேசாமல் விடுவோமா? நாங்கள் சந்திப்பின் பிற்பகுதியில் அதனை வலியுறுத்தினோம். நாங்கள் சமஷ்டி கட்சி. ஆகவே சமஷ்டியை பற்றி பேசாமல் விடுவோமா? நாங்கள் சந்திப்பின் பிற்பகுதியில் அதனை வலியுறுத்தினோம். 13ஆம் திருத்தம் ஒற்றை ஆட்சிக்குள் முடக்கி போடும் என்று சொல்லிவிட்டு கஜேந்திரகுமார் மாகாண சபைகள் தேர்தலில் போட்டியிடுவதாக சொல்கின்றார். இது சுய முரண்பாடு. மாகாண சபைகள் முறைமை தீர்வு என்றோ முழுமையாக ஏற்கிறோம் என்றோ ஒரு காலத்திலும் தமிழரசு கட்சி சொன்னதில்லை. உண்மைக்கு புறம்பான முறையில் பேசுவது அரசியல் ஜனநாயகத்துக்கு முரணென்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடக சுதந்திரத்தை முடக்கும் வகையில் செயல்பட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை வீதிக்கு இறக்குவோம். போலீசார் ஒருதலை பட்சமாகவே செயல்படுகின்றனர். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை பணிமனையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் ஜனநாயகம் மற்றும் ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது ஊடகங்களுக்கு எதிராக செயல்படுகின்றது. அரசாங்கத்தின் முறைகேடான செயல்பாடுகளை ஊடகங்கள் சுட்டிக்காட்டும் போது அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அரசாங்கத்துக்கு கிடையாது. ஊடக சுதந்திரத்தை முடக்கும் வகையில் அரசாங்கம் செயற்பட்டால் அதன் விளைவு பாரதூரமானதாக அமையும். அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை வீதிக்கு இறக்குவோம் என்று அவர் கூறியுள்ளார். பேரிடருக்கு பிந்திய மீள்கட்டுமான பணிகளுக்கான இந்தியாவின் 45 கோடி அமெரிக்க டாலர் உதவி நிதியை கையாள்வதற்காக இலங்கை இந்திய அதிகாரிகளை கொண்ட கூட்டுக்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இந்த நிதியை கையாளும் பொறுப்பு இந்த குழுவிடமே ஒப்படைக்கப்படும் என்று நாட்டின் மூத்த அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடன் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்பு திட்டங்கள், இந்திய கடன் திட்டத்தின் கீழ் செய்ய வேண்டிய கொள்வனவுகள் திட்டங்களை விரைவுபடுத்த இந்தியாவிலிருந்து மனித வளத்தை பயன்படுத்துதல் குறித்து இந்த கூட்டுக்குழு முடிவு செய்யும் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார்.
வீதிகள் மற்றும் ரயில் சுகாதாரம் மற்றும் கல்வி, வீட்டு வசதி, விவசாயம் மற்றும் உடனடி பேரிடர் மீட்புக் குழுவை நிறுவுதல் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் 3 மாதங்கள், 6 மற்றும் 9 மாதங்களில் திட்டங்களை நிறைவுறுத்த கூட்டுக்குழு 3 காலக்கெடுக்களின் கீழ் செயல்பட உள்ளது. வீட்டு வசதி, மருத்துவம், கல்வி, ரயில் மற்றும் வீதி அமைப்பு தொடர்பான மறுசீரமைப்பு திட்டங்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு உள்ளிட்ட உதவிகளுக்கு இந்திய குழுக்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கூட்டங்களை நடத்துவது, முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வது பற்றிய கூட்டங்களை இந்திய தூதரகம் ஒருங்கிணைக்கும். முதற் கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளில் 19 குறித்து இதுவரை கணக்கில் வரவில்லை. இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு கணக்கில் வராத ஆயுதங்களில் 15 T56 ரக துப்பாக்கிகளும் 5 9 mm பிஸ்டல் துப்பாக்கிகளும் அடங்கும். அத்துடன் 1500க்கு மேற்பட்ட T56 துப்பாக்கி தோட்டாக்கள், 100க்கும் அதிகமான 9 mm பிஸ்டல் துப்பாக்கி தோட்டாக்களும் உள்ளடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுதங்கள் 2001ஆம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இராணுவத்தினால் வழங்கப்பட்டவை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தடுத்து வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தேவானந்தா கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்டிருந்தார். அவரை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த 26ஆம் திகதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு இராணுவத்தினால் அவரின் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் மாகந்துர மதுசனின் தகவல்களுக்கு அமைய 2019ஆம் ஆண்டு கம்பஹா வெளிவேறிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த துப்பாக்கியின் இலக்கங்கள் சோதிக்கப்பட்ட போது அது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இராணுவத்தால் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டது என ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இது தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை அழைக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா அன்றைய தினமே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மின்சாரம், எரிபொருள், எரிவாயு விநியோகம் உள்ளிட்டவற்றை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டின் 61ஆம் இலக்கு அத்தியாவசிய பொது சேவைகள் சட்ட விதிகளின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை 2468 46ஆம் இலக்க சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டது. மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள், மருந்தகங்கள் மற்றும் பிற ஒத்த நிறுவனங்களில் நோயாளிகளின் பராமரிப்பு, வரவேற்பு, பராமரிப்பு, ஊட்டச்சத்து மற்றும் சிகிச்சை தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆம்புலன்ஸ் சேவைகள், பயணிகள் அல்லது பொருட்களை கொண்டு செல்வதற்கான பொது போக்குவரத்து சேவைகள், நீர்வளங்கள், வடிகால் தொடர்பான அனைத்து சேவைகளும் இதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன. உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம், பாதுகாப்பு விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும் அனைத்து மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் தொடர்புடைய களமட்ட அலுவலர்களால் செய்யப்பட வேண்டிய அனைத்து சேவைகளும் தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கி, நீர்வளங்கள், மின்சாரம், கழிவுநீர் அமைப்பு, தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், குப்பை சுத்திகரிப்பு மற்றும் உள்ளூர் அரசாங்க நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் குப்பை அகற்றல் உள்ளிட்ட அனைத்து அரச வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகள் என்பன அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மருந்து பொருட்கள் மாபியாவை தொடர்வதற்கு மக்கள் அரசாங்கத்துக்கு ஆணை வழங்கவில்லை. தரமற்ற மருந்து பொருட்கள் மோசடியை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த சகல நடவடிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சி பூரண ஆதரவை பெற்றுத்தரும். அடிப்படையானதும் மனித உரிமையாகவும் காணப்படும் சுகாதார நலங்கருதி சேனகபிபில மருந்து கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். பதுளை மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு நேற்றைய தினம் 46.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அத்துடன் சில வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டில் மிகவும் ஊழல் நிறைந்த மோசடியான தரமற்ற மருந்து மோசடி நடந்து கொண்டிருந்த வேளை அதை நாட்டுக்கு வெளிக்கொணர்ந்து அம்பலப்படுத்தி அப்போதைய சுகாதார அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கூட ஐக்கிய மக்கள் சக்தியை கொண்டு வந்தது. ஐக்கிய மக்கள் சக்தி தரங்குறைந்த மருந்து பொருட்கள் தொடர்பில் குரல் எழுப்பிய சமயங்களில் தற்போதைய அரசாங்கத்தைச் சேர்ந்த அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஆதரவு தெரிவித்து மௌனம் காத்து வந்தனர். இன்று மக்களுக்கு தரமற்ற மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் விநியோகித்து வருகின்றனர். தற்போதைய சுகாதார அமைச்சர் உட்பட அனைத்து சுகாதார அதிகாரிகளும் இந்த மருத்துவ பொருட்கள் மாபியாவை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் ஒருபோதும் இலங்கையில் அமைதியை கொண்டு வராது. முறைமை மாற்றத்தை முன்வைத்து ஆட்சிப்பீடம் ஏறியுள்ள இடதுசாரி ஜனநாயகம் பேசும் இன்றைய அரசு அத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும்.
இவ்வாறு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் அடாத்தாக பிடித்த பல காணிகளில் இராணுவத்தினரின் உதவியுடன் பௌத்த கோயில்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை தடுத்து நிறுத்தாமல் சட்டவிரோதமாக கட்டப்படும் புத்த விகாரைகளை இன்னமும் ஆதரித்து செயல்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல இடங்களில் புராதன பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு புத்த கோயில்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இது பௌத்த நாடு, நாங்கள் விரும்பிய எதனையும் செய்யலாம் என்ற மனோபாவத்துடன் பெரும்பாலான புத்த பிக்குகளும் படையினரும் அவர்களுக்கு சாதகமான அரசியல்வாதிகளும் செயல்பட்டு வருவதானது நாட்டின் ஒற்றுமைக்கு குந்தகமானது. ஒருபுறத்தில் சமத்துவம், சகோதரத்துவம், இனங்களுக்கிடையில் ஐக்கியம் பற்றி பேசும் உங்கள் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு துணை போவதென்பது நீங்கள் பேசுகின்ற விடயங்களை நிர்மூலமாக்குமே தவிர நாட்டில் ஐக்கியத்தை உருவாக்காது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தங்களால் கண்டி மாவட்டமே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் தற்போது சுமார் 6000க்கும் மேற்பட்ட இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்காலிக இருப்பிடங்கள் கூட அமைத்து கொடுக்கப்படாத நிலையில் அவர்கள் இடைத்தங்கள் முகாம்களிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தங்களால் மலையகத்துக்கு, குறிப்பாக கண்டி மாவட்டத்துக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ள போதிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிவாரணங்கள் மிகவும் மந்தகதியிலேயே கிடைக்கின்றன. கண்டி மாவட்டத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட 55,804 குடும்பங்கள் உள்ள போதிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட 25,000 ரூபாய் கொடுப்பனவு 32,170 குடும்பங்களுக்கு மாத்திரமே கிடைத்துள்ளது. இன்னும் 23,000 குடும்பங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் மிக முக்கிய கோரிக்கையான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை இலங்கை தமிழரசுக் கட்சி ஒருபோதும் கைவிடாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய அரசியலில் இந்தியாவை மீறி எந்த விடயங்களையும் செய்ய முடியாது என்பது கடந்த கால அரசியல் போராட்ட வரலாற்றில் எங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே குறைந்த தீர்வாக இந்தியா கொண்டு வந்த 13வது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபை அதிகாரத்தை பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய வேண்டும். அதேவேளை தமிழ் மக்களின் மிக முக்கியமான கோரிக்கை சமஷ்டி முறையிலான தீர்வாகும். அதனை ஒருபோதும் தமிழரசுக் கட்சி விட்டுக் கொடுக்காது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். சகல விடயங்களுக்கும் குறைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்து ஜனநாயகம், தனிமனித உரிமையை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும். பயங்கரவாத தடை சட்டத்தின் மீதான விமர்சனங்கள் புதிய சட்டத்தில் உள்வாங்கப்படாது. குறைபாடுகளை முன்வைப்பவர்கள் சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும். இவ்வாறு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீதியமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்சியில் 6 மாத காலத்தை வரையறுத்து பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் தனிமனித சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்கு எதிராகவே பயன்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தால் நாங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக அம்சங்கள் மற்றும் தனிமனித உரிமைகளை உள்ளடக்கிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். இதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்ந்து விதப்புரைகள் முன்வைப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி கர்சன குலரத்ன தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசு தயாரித்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்கள், தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு புதிய சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும். சகல விடயங்களுக்கும் குறைகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகிந்தலை ரஜமகா விகாரையின் வரலாற்று சிறப்புமிக்க தோபிகள் மற்றும் தர்மசாலைகள் பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக புவியியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ள போதிலும் ஆளுந்தரப்பு இதுவரையில் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மிகிந்தலை ரஜமகா விகாராதிபதி தர்மரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். மிகிந்தலையில் சனிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது,
கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மிகுந்தலை புனித பூமியில் பூசைகளுக்காக பயன்படுத்தப்படும் மலராசனத்தை தேசிய மக்கள் சக்தியின் மிகுந்தலை தொகுதி வேட்பாளர் நாமல மற்றும் இராணுவத்தைச் சேர்ந்த சிவில் அதிகாரி ஒருவரும் இணைந்து சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து மிகுந்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பலமுறை அழைப்பு விடுத்தும் அவர் பதிலளிக்கவில்லை. போலீசார் அரசியல்வாதிகளின் தாளத்திற்கு ஆடுகின்றனர். போலீஸ் நிலையத்துக்கு தொடர்பு இலக்கத்துக்கு அழைத்த போது அங்குள்ள உத்தியோகத்தர் அனுப்புவதற்கு எவருமில்லை என பதிலளித்தார். குற்றவாளிகளை பாதுகாக்கும் வகையில் போலீசார் செயற்படுவது கண்டிக்கத்தக்கது. நாம் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுகின்றோம். இந்த ஆளுந்தரப்புக்கு மாத்திரமல்ல, கடந்த ஆளுந்தரப்பின் போதும் நாம் தவறுகளை சுட்டிக்காட்ட தவறவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் அன்றைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை விகாரையில் அமர வைத்துக் கொண்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்றாவிட்டால் பிணக்குழிகளில் இடிவிழும் என நாங்கள் நேரடியாகவே எச்சரித்திருந்தோம். நாம் எவருக்கும் அச்சப்படவும் இல்லை, எவருக்கும் கடன்பட்டவர்களும் இல்லை. மக்கள் பக்கமே நாம் எப்போதும் நிற்கின்றோம். நாடாளுமன்றத்தில் 159 உறுப்பினர்களின் பலத்தை கொண்டுள்ள இந்த ஆளுந்தரப்பு நாட்டை மாற்றப்போவதாக கூறிக்கொண்டு இவ்வாறான அழிவுகளை வேடிக்கை பார்ப்பது கவலையளிக்கிறது. மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளை கூட செவிமடுக்காத ஒரு நிர்வாகமே இன்று முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.